உங்கள் மெக்கானிக்கு தோஸ்து ப்ளஸ்ஸு. வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சைலன்சர் கட்டாக இருக்குது, டப்பட்டப்பட்டப்பட்டுன்னு அடிக்குது. அது எந்த பக்கம் கட்டாக இருக்குது பாருங்கள், அந்த சென்சர் பக்கம் கட்டாக இருக்குது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்ரு இதோட ரேட்டு பற்றி சொல்ல தேவையில்லை, அது மெக்கானிகளுக்கு தெரியும். வந்து அந்த அளவுக்கு ரேட்டு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்குது, நல்லா சுத்தமாக ஆடுது. ஃபுல்லாக கன்வெர்ட்ரு வெளியே எடுத்துகிட்டு சென்சர் ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு வெல்டிங் பண்ணி போட்டுடலாம். ஒரு பீஸ் வச்சு விட்டோன்னா ஸ்ட்ராங் ஆயிரும். அது இல்லாமல் போல்டு எல்லாம் கட்டாக இருக்குது. உள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போல்டு த்ரெட் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இங்கேருந்து ஃபுல் செட்டாக ஆடுது. இங்கேருந்து கழட்டிட்டு ஒயரெல்லாம் கழட்டிடலாம். வந்து ப்ராக்கெட் வரும், அதை கழட்டிடலாம். பைப்பெல்லாம் வருது, ஓஸு, அதை கழட்டி வெளியே எடுக்கணும். இந்த போல்டெல்லாம் கட்டாக இருக்குது. ஸ்டெட்டு தெரியும் பாருங்கள், இது மேல் பக்கமும் சரி, போல்ட்டு தலை உடஞ்சிருக்கு பாருங்க. இந்த ப்ராக்கெட்டோட ஒரு கியர் பாக்ஸில் வர போல்ட்டு போடாதனால தான் இந்த சைலன்சரை மொத்தம் வெயிட்டு தொங்குறனால தான் கட்டாக இருக்குது சைலன்சரு. இந்த லைட்டாக காடி எடுத்துடலாம், எடுத்துகிட்டு மாட்டிடலாம். சைலன்சர் மாட்டியாச்சு. வெல்டிங் வேலை இருந்தது, காடி ஆகிட்டு இருந்தது, அது வந்து கரெக்டாக உட்காருது. இதனாலே போல்டு போடாமல் அது மேலே உள்ள போல்டு வந்து கட்டாய் கீழே விழுந்திருக்கு. இப்போ வந்து மரம் ஏற்றுற மாதிரி காடி கொடுத்தாச்சு. வார்சர் வச்சு முறுக்கிற வேண்டியதான். வெல்டிங் எல்லாம் பண்ணியாச்சு, ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. வண்டி சைலன்சர் கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட ரேட்டு வந்து 80,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி போகும். அது எதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பிளாட்டினம் உள்ள மெட்டீரியலான ஆனவை. அது எதுக்காகனா நச்சு வாயு வந்து வெளியே வரக்கூடாது வந்து சொல்லி தான் வந்து கொடுக்குறாங்க. வந்து இது பற்றி வந்து பல தகவல் வந்து ஒரு வீடியோவில் போடுவோம். இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பல தகவல் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.